கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமை கண்டு நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த புதிய நாளுக்காக இணைந்திருக்கிறீங்களோ, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். நிறைய குடும்பத்திலே புதிய நாளிலும் வாக்குத்தத்தம் கேட்கிறீங்க. சில குடும்பத்திலே பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் உண்டு. சில குடும்பத்திலே பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறாரா அதை என்பதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும்? நிறைய குடும்பத்திலே அந்த சந்தேகம் உண்டு. யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியா இருக்கும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியான் இருக்கிறார் என்றால் இந்த அனுபவம் இருக்கும். அவர் பேரே சத்திய ஆவியானவர், அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. நம்ம வாழ்க்கையில நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு விடுதலை உண்டு, ரட்சிப்பு, மீட்பு. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியான வரும்போது நம்மளை சகல சத்தியத்துகளையும் வழி நடத்துவார். வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். சகல சத்தியத்துகளையும் நம்மளை வழி நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பேரே சத்திய ஆவியானவர். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, யாரெல்லாம் இந்த புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீங்களோ, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது, எனக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா, எனக்கு அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா, எனக்கு ஜெப அபிஷேகம் தாங்கப்பான்னு சொல்லி நம்ம அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, வீட்டுல பிள்ளைகள் இருக்கும், முட்டையை கேட்டா நம்ம என்ன கொடுப்போம்? முட்டையை தான் கொடுப்போம். தேலையா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே போல பிள்ளைகளுக்கு மீனை கேட்டா பாம்பையா கொடுப்போம் அப்படிங்கிறார். பிள்ளைகள் மீன் கேட்டா மீன் தான் வாங்கி கொடுப்போம், முட்டை கேட்டா முட்டை தான் வாங்கி கொடுப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி, அப்பா எனக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, நம்ம என்ன கேட்கிறோமோ அதைத்தான் நமக்கு பரமபிதா தருவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பிள்ளைகள் அப்பாட்ட கேட்கும், அப்பா கொஞ்சம் மீன் வேணும்ப்பா, கொஞ்சம் முட்டை வேணும்ப்பா அப்படின்னா பிள்ளைகள் என்ன கேட்கும் அதுதான் அம்மா அப்பா வாங்கி கொடுப்பாங்க. அதே போல பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அப்ப இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கும் போது நம்ம வாழ்க்கை முழுவதும் மாற்றம் இருக்கும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் அதை சொல்ல முடியும், சாட்சியாவே சொல்ல முடியும். நான் ஒரு வியாபாரி. ஆனால் கடனில் கஷ்டப்படும் போது, பல உபத்திரத்தில் கஷ்டப்படும் போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன்.
நானும் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் போல சர்ச்சுக்கு போன பையன்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசம் எனக்கு புரியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள். ஆனால் கடல்ல கஷ்டப்படும் போது, மாந்திரியத்தில் கஷ்டப்படும் போது, விக்கிரத்துக்கு அடிமையா இருக்கும்போது, பல லட்சங்கள் கடல்ல இருக்கும்போது, வியாபாரத்திலே நிந்தைகள் அவமானங்கள் இருக்கும்போது, குடும்பமா நான் என் மனைவி சர்ச்சில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் மீட்டெடுத்தார். அநேக சாட்சிகள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆவிக்குரிய 9 வரங்களிலே ஒரு வரம் அந்நிய பாஷை. தேவனுடைய சமூகத்திலே 40 நாள் காத்திருக்கும் போது அபிஷேகத்தினால் நிரப்பினார். 40 நாள் காத்திருக்கும் போது ஊழியத்தை பிரித்தெடுத்தார். 40 நாள் காத்திருக்கும் போது அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையில வளர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எனக்கு துணை. எல்லாரை போல நானும் சராசரி மனுஷன் தான். ஆனால் பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே வரும்போது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்னும் எதுல மிஸ்டேக் ஆகிருக்கிறேன், எதுல மாறணும், இன்னும் என்கிட்ட என்ன குறைகள் இருக்கு, அது எல்லாமே பரிசுத்த ஆவியை நமக்கு சொல்லுவார், எச்சரிப்பா சொல்லுவார். பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் கிருபையா தருகிறார். கிருபையா தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நம்ம ஒரு காரியமும் செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுத்துற மாதிரி எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியை நம்ம கூட பேசுவார். நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறோம், அது தப்பா இருக்கு அப்படின்னா உடனே பரிசுத்த ஆவியை நமக்கு எச்சரிப்பு கொடுப்பார். பல முறை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் இருக்கும். நிறைய குடும்பத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறீங்களா, கையில பைபிள் எடுத்து மணிக்கணக்கா வாசிங்க, மணிக்கணக்கா தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க, ஜெபிங்க, நல்ல தேவனுடைய நாமத்தை துதிங்க. அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே கடந்து போங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையிலே நான் முழு நேரம் ஊழித்து வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரத்திலே எனக்கு எவ்வளவு தூரம் பலன் இருக்கோ அந்த பலன் இயேசுக்காக மட்டும்தான். நான் நிறைய நாட்கள் முழு இரவு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த நிறைய காரியங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர்ந்தேன், எப்படி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சமூகத்தில் இருந்தது தான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, நம்ம தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். இப்ப அந்த கையில செல்போன்னால நிறைய குடும்பத்துல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒரு 3 நாள் பாஸ்டிங் போடுறீங்களா, உங்களோட வாழ்க்கையில செல்போன் இல்லாம இருக்க முடியுமா? ஒரு வாட்ஸ்அப்ல, ஒரு ஃபேஸ்புக்ல, ஒரு யூடியூப்ல, ஒரு ஃபோன் கால், எல்லாத்துலேயும் இந்த செல்போன் உள்ள வந்தாச்சு. ஒரு மனுஷன் எதில் கண்ட்ரோலாக இருக்கான் அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே, அவர் நைட்டு படுக்கும்போது, பகலில் வெளியே போகும்போது. நேற்றைய தினத்தில் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த பையன் சொன்னான், செல்ஃபோனில் பேட்ரி 2% தான் இருந்துச்சு, எனக்கு டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னா. அப்போ அந்த பையனுக்கு ஏன் டென்ஷன் ஆச்சு சொல்லி பார்க்கும்போது, பேட்ரி 2% தான் இருக்கான். அது அந்த பையனுக்கு தாங்க முடியல, ஏன்னா ஃபோன் ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் செல்போனோட நம்ம நடக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படிங்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர்
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படிங்கிறார். பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுப்போம். அதே போல பொல்லாதவர்களாய் நீங்கள் அப்படின்ட்டு பரமபிதாட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தத்தில் நடக்கலாம், நீதியில் நடக்கலாம், உண்மையா வாழலாம், செம்மையா வாழலாம், கட்டளைக்கு கீழ்ப்படிலாம், கற்பனை கை கொள்ளலாம், சத்தியத்திலே நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும், வார்த்தையில நிலைத்திருக்கணும். அப்படின்னா பரிசுத்தாவினால் நிரப்பி, தம்முடைய வல்லமையினால் நிரப்பி, அபிஷேகத்தினால் நிரப்பும் போது தான் இந்த கிஃப்ட் நமக்கு கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பாதப்படியிலே பல காரியங்களை கேட்டு கற்றுக்கொண்ட காரியங்கள் உண்டு, கண்ணீரோடு ஜெபித்த காரியங்கள் உண்டு. ஆனால் இப்போ நான் யோசித்து பார்த்தால் நான் எப்படி கர்த்தருக்குள்ளே வந்தேன், என்னோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு, ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை எப்படி பரிசுத்தமாக மாறி சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் என்ன குறை இருக்கும், எதில் மனம் திரும்பணும், எதில் எப்படி எப்படி நம்ம மாறணும், எப்படி பாவம் பண்ணி பறிக்க போகணும், எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் கற்றுத் தருவார். அதனால் பரிசுத்த ஆவியை நாம் யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ, எனக்கு வேணும்ப்பா பரிசுத்த ஆவியை தாங்கப்பா. அப்போ இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்போமா? இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. அப்பா, வாக்குத்தத்தம் மூலியமாக உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசின கிருபைக்கா நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களாப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் வேண்டிக் கொள்றாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை தர வேண்டும். பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எங்களுக்கு அந்த கிஃப்ட் தாங்கப்பா, அந்த கிஃப்ட் தாங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியால் நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும், நிரம்பி வடிகிற பாத்திரமா மாறட்டும். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் முத்திரை போட்டு ஆசிரிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. உங்க இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாமமே உண்டு. ஏசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். எங்களுடைய ஊழியர் கர்த்தருடன் ஜெபித்துள்ளல். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.